ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷனா லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுட சுட மலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு மசாலா போண்டா செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மசாலா போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இட்லி பேட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா போண்டா நம்ம இட்லி பேட்டர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஸ்ட்ரிங் கருவேப்பிலை சின்னதாக சாப் பண்ணிவிட்டு 2 சிவப்பு மிளகாய், பாதி கேரட்ஸு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த இட்லி பேட்டரை ஒரு பெரிய பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதில் நாம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஏன் அரிசி மாவு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அரிசி மாவு சேர்த்தாக்கா. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி பேட்டரோட இந்த மாவு கலக்கணும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்க்க வேணாம். ஆல்ரெடி இட்லி மாவுலே பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். இந்த உப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலாக்காகவும் நம்மளோட வெஜிடபிள்ஸ்க்காகவும் தான். ஸோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம். இந்த எல்லா காய்கறிகளையும் இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இட்லி போண்டா பார்த்திங்கன்னா நிறைய விதமாக செய்யலாம். இன்றைக்கி நான் ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு இப்போது நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கறி பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நாம் செய்கிறது மசாலா போண்டா அப்படின்றதுனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்தாகணும். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸிங் கொடுத்துட்டேன். இதை 15 மினிட்ஸ் இப்படியே வச்சுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பேட்டர் பாருங்கள் நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த பேட்டரை நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த பேட்டர் ஊற்றினோன்னே பார்த்திங்கன்னா அது பொங்கிட்டு அப்படியே மேலே வந்துடும். அந்த மாதிரி தான் சூடு இருக்கணும். சூடு ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்கனாக்கா நல்லா இருக்காது. மாவில் எண்ணெய் கோத்துக்கும். ஸோ அதனால் சூடு சரியான ஒரு பதத்தில் வச்சுக்கோங்க. இந்த பேட்டர் இதில் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். விதின் 3 to 4 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்துட்டுது. நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. கலர்ஸ் பாருங்கள் மாறிடுது. இப்போது இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மீதி உள்ள மாவு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இது நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நிறைய பிள்ளைங்க வெஜிடபிள்ஸ்லாம் சோறோடு சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போது நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் இப்போது இதை எடுத்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இன்னும் நிறைய வகை இருக்குது போண்டா செய்கிறது. கண்டிப்பாக இனி வர வீடியோஸில் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். பொசுன்னு இருக்குது. இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப காரம் இல்லை, ரொம்ப காரமே இல்லாமலும் இல்லை, மிதமான ஸ்பைசியில் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு போண்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. இவ்வளோதான், நம்மளோட மசாலா போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னுடைய இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு மிக 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 நன்றி. மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஷனா லாக்ஸ். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ். லவ் யூ ஆல்.